வாங்க நம்ம வந்து இப்போ மொறு தோசை, கிறிஸ்பியான வடை, ஃப்ளஃபியான வடையும் இட்லி இதெல்லாம் சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன சீக்ரெட்னா, நம்மளுக்கு வந்து உளுந்து தான் நல்ல மெயின் மேட்டர். உருட்டு உளுந்து தான் பார்த்து வாங்கணும் நம்ம. இது வந்து நம்மளுக்கு எம்எஸ் சங்கர்ன்னு சொல்லிட்டு நம்ம திருச்சியிலே கிடைக்கும். காந்தி மார்க்கெட்டில் போனீங்கன்னா அந்த டேர்னிங்கில் இறங்கினோம்னா அங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. 1 கப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க. 1 கப்பு உளுந்துக்கு வந்து 14 கப்பு உளுந்து கிடைக்கும் மாவா. ஸோ 1 உழக்குக்கு 14 உழக்கு மாவுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த உளுந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு கடைங்கள்லேயும் இதுதான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்ல மாவு காணும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இட்லி தோசைலாம் செஞ்சோன்னாலும் உருட்டு உளுத்தம் பருப்பு தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். சில இடத்துலலாம் வந்து உடச்ச உளுந்துலாம் கூட கிடைக்கும் பக்கத்தில் கடைங்களில். பட்டு மார்க்கெட்டில் போனீங்கன்னா இது மாதிரி உருட்டு உளுந்து கிடைக்கும் நம்மளுக்கு. மற்ற கடைகளில் வந்து 150 140ன்ற ரேஞ்சில் இருக்கிறப்ப இங்கே வந்து 120 110 அது மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அதனோட ரேட்டு. பட் நம்மளுக்கு ஒரு 20 to 30 ருபீஸ் வந்து சேவ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுன்னு இருக்கும் தோசைலாம்.